வணக்கம் நன்றி. இன்றைய நான் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், நான் ஒரு மரம் இதில் நட்டு வச்சுருந்தேன். உண்மைக்கு அந்த மரம் ஃபுல்லாக மேலே அழுகி போயிருது. மண் வந்து வெறும் மண்ணை இப்போ நான் கொட்டிக்கிற மண்ணை பார்த்தா தெரியும், இப்படி ஒரு வெறும் மண்ணாக தான் இருந்தது. இப்போ நான் என்ன காரணத்துக்கு வேண்டியது உங்கள்கிட்ட சொல்லணும் வந்திருக்கேன்னு சொன்னால், சில பேர் வந்து நட்ட மரம் வந்து அப்படியோ மேல் இது செத்து போயிருந்தா உள்ளுக்குள்ளே இருக்கிறதும் அப்படியே வேர் அழுகி போயிடலாம் செத்து போயிருமென்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு கிழங்கு தவறம் அதே மாதிரி சேம்பு மாதிரி விரும்பி நீங்கள் நடுவீங்க. சேம்பு மாதிரி சில மரங்களுக்கு கிழங்கு இருக்கும். அந்த கிழங்கு மரங்களை நான் சொல்கிறேன். அது வந்து மேலே இலைகளை வந்து இது செய்தாலும் நீங்கள் தண்ணீர் பற்றாக்குறை, அதாவது தண்ணி அளவாக ஊற்றாமல் அதை வந்து கவனிக்காமல் விட்டீங்கன்னா என்ன செய்யும்னு சொன்னால், மேல் பக்கத்தை அப்படியோ அந்த இலைகளை வந்து காய்ச்சிடும். ஆனால் அது கிழங்கு மட்டும் மழையை நம்பி வெயிட் பண்ணி கொண்டிருக்குமா. அதே போல் தான் இதுவும். நான் இங்கே சைடு கொஞ்சம் கவனிப்பு குறைவால் இந்த மரத்தெல்லாம் கவனிக்கிறது கொஞ்சம் உண்மைக்கே விட்டுட்டேன். அப்போ இந்த மரத்தை இன்றைக்கு போட்டு மாற்றுவோம் எடுத்த டைம் இந்த மரத்தில் இந்த பூச்செட்டில் ஒன்று மில்லாடு சொல்லி பிடுங்கி விட்டு வேறு மரத்தை நடுவோம் டைம் இவ்வளோ கிழங்கு இதுக்குள்ளே இருந்துச்சு. இந்த கிழங்கு நீங்கள் தாராளமாக எடுத்து ஒரு சட்டி ஒன்றில் நட்டுட்டு ஒழுங்காக தண்ணி விட்டு வந்தாலே இந்த மரம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எல்லாமே கிழங்கு தான். நீங்கள் நார்மலாக ஒரு மரத்தை செத்துட்டேன்னு சொல்லி பிடுங்கறிய முதல் இப்படியான விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் மீண்டும் அந்த மரத்தை புதுமையாக வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? இப்படியான புது புது விஷயம் பார்க்கணும்னு சொன்னால் நம்மளோட தளத்தை கட்டாயமாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதே மாதிரி லைக் பண்ண மறந்துடாதீங்க. என்னென்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் ஃபாலோ பண்ணுற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் எங்களை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கு. அதில் கட்டாயம் வந்து எங்களை ஊக்கப்படுற விதமாக இப்படியான சில விஷயங்களை தாங்க எங்களுக்கு கமெண்ட் பண்ணவும். உங்களுக்கு டைம் இருந்தால் இல்லாட்டி இது சம்மந்தமான கமெண்ட்டுகள் எதுவும் உங்களோட சைட்லேருந்து வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். சரியா? மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த கிழங்கு எல்லாம் என்ன செய்யணும்னா, நான் வந்து மண்ணுக்குள்ளே ஊண்டி விடுறேன். இந்த மண்ணுக்குள்ளே ஊண்டி விட்டு போட்டு நான் தண்ணி தான் ஊற்ற போகிறேன். ஊற்றுனதுக்கு பிறகு அடுத்தடுத்த பதிவுகளில் இந்த மரம் எப்படி வளர்ந்துருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். சரியா?